அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்ட பிணை ஹரியானா தேர்தலில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறித்து புதிய தலைமுறைக்கு மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகர் அளித்த பதில்களை பார்க்கலாம். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கப்பட்டுள்ள பிணை ஹரியானா சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்குமா? ஹரியானாவில் நடக்கவிருக்கும் அந்த சட்டசபை தேர்தலில் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம். தன்னுடைய கட்சி கொள்கைகளை பற்றியும் தன்னுடைய வேட்பாளர்களுக்காக அவர் ஓட்டு சேகரிக்க முடியும். இது ஒரு முக்கியமான நிகழ்வு. ஏனென்றால் ஹரியானாவில் இப்பொழுது இருக்கும் நிலைமையில் காங்கிரஸ் மற்றும் பாஜக இந்த ரெண்டு கட்சிகளுக்காக நடக்கும் நேரடி போட்டியாக தான் சாதாரணமாக காணப்படுகிறது. ஆனால் கெஜ்ரிவால் அவர்கள் பரப்புரையை மேற்கொண்டால் ஒரு மூன்றாவது ஒரு 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 த்ரீ கார்னர் ஃபைட் மாதிரி கொண்டு வரலாம் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். ஆம் ஆத்மி தனித்து போட்டியிடுவது ஹரியானாவில் யாருக்கு சாதகம்? காங்கிரசுடைய வெற்றி வாய்ப்பை குறைப்பார்களா அல்லது ஆளும் பிஜேபியை அவர்களுடைய வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. அதனால புதிய திருப்பம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாவில் பிறந்தவர் என்பதால வாக்குகள் அதிகம் கிடைக்குமா? அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சி செய்தாலும் அவர் பிறந்தது ஹரியானா. அதனால் அவர் ஹரியானாவின் மகன் என்றுதான் அவர் தன்னுடைய பரப்புரையில் நிச்சயமாக பேசுவார். அதனால் எவ்வளவு தூரம் அது மூன்றாவது கட்சியாக பெரிய கட்சியாக அங்கு அவருடைய தாக்கம் எவ்வளவு தூரம் இருக்குன்றது தெரியவில்லை. ஏனென்றால் ஆம் ஆத்மி கட்சி எந்த இனத்தையும் ப்ரொஜெக்ட் செய்யாமல் தாங்கள் ஒரு நடுநிலை கட்சியாக தான் அங்கு களத்தில் இறங்குகிறார்கள். அதனால் அந்த ஒரு போலரைஸ்டு ஃபைட் கட்சி ஜாதி ஜாதிகளுக்குள்ளான அந்த களத்தில் இவர்களுடைய தாக்கம் எவ்வளவு நம்ம தேர்தல் வந்தால்தான் தெரியும். இவருடைய பரப்புரை எவ்வளவு தூரம் பார்த்தா தெரியும்.